Hi guys, ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஜொராசிக் வேர்ல்டு தி ரீபர்த் அப்படின்ற அந்த மூவிக்கான அபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க எல்லாமே பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெய்லரோட பிரேக் டவுன் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானே பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் இன் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசியம் தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த மியூசியமா அவங்க எக்ஸாக்டா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியும் உங்களுக்கு யூகேல இருக்குல்ல, அதனோட ஒரு லுக் மாதிரி தான் இந்த ஒரு மியூசியமே பாக்குறதுக்கு இருக்கு. பட் இத வந்து பாத்தீங்கன்னா அவங்க நியூயார்க்ல இருக்கக்கூடிய ஒரு மியூசியம் மாதிரி தான் நமக்கு காமிக்கிறாங்க. சோ அந்த மியூசியமோட இன்டீரியர்ல நமக்கு காமிக்கும் போது டீரெக்ஸ் மேல இருக்கக்கூடிய அந்த பேனர் நமக்கு கைண்டி விடற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இது எதை மீன் பண்ற மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஜுராசிக் பார்க்கோட ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மூவிலயுமே சோ இந்த மாதிரி பேனர் வந்து கட்டாய்க்கு வர மாதிரி இருக்கும். ஆனா அப்ப அங்க உண்மையான டீரெக்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இதை ரெஃபர் பண்ற மாதிரி தான் இந்த சீன் வச்சிருக்காங்க. சோ இந்த ட்ரெய்லர்ல நமக்கு ஜோர் பெனிட் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஆக்சுவலா காமிக்கிறாங்க. சோ இந்த ஜோர் பெனிட் அப்படின்ற இந்த கேரக்டர் நமக்கு ஸ்கார்லட் ஜான்சன்றவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ளே பண்றாங்க. சோ இவங்க இதுக்கு முன்னாடி நீங்க அவெஞ்சர்ஸ்ல பிளாக் விடோ கேரக்டர் ப்ளே பண்ணிருப்பாங்களா, அவங்க தான். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ஸ்கில்டு கவர்ட் ஆபரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா தான் இவங்க இருக்காங்க. சோ இவங்க மூலியமா தான் இவங்க ஒரு மிஷனுக்காக டைனோசர்லாம் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டுக்கு இவங்க போறாங்கன்றது தெரியுது. சோ அப்ப நம்மளால டாக்டர் லூம்ஸ் அப்படின்ற அந்த கேரக்டரை பார்க்க முடியும். இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜானத்தன் பிலேன்றவர் தான் ப்ளே பண்றாரு. ஆக்சுவலா இந்த கேரக்டர் நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம காட்ஜிலா மூவிஸ்லாம் வந்து பார்த்திருந்தோம்னா டாக்டர் டான்வெக் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டரை காமிச்சிருப்பாங்களே, அந்த கேரக்டரோட ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். சோ இவருமே வந்து பாத்தீங்கன்னா டைனோசரை பத்தி முழுசா ரிசர்ச் பண்ற ஒரு பர்சனா தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம மேக்ஸிமம் இவரோட கேரக்டர் ஒருவேளை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு சின்ன பையன் பார்த்திருப்போம்ல, சோ ஒருவேளை அந்த பையனோட கேரக்டர் மூலியமா இந்த கேரக்டர் கொண்டு வரலாம். சோ அவர் தான் இவருன்ற மாதிரி கூட இவருக்கு ஒரு ஹிஸ்டரியை நம்ம கிரியேட் பண்ணிருக்கான்ற மாதிரி தெரியுது. சோ அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்டின் கேப்ஸ் அப்படின்ற அந்த கேரக்டரை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவர் வந்து இந்த இடத்துல ஹார்ட் டிசீஸை கியூர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனில இவர் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சி லேண்ட் ஏர் சோ இந்த மூணு டைனோசரோட டிஎன்ஏவுமே இவருக்கு தேவைப்படுது. சோ இதுக்காக தான் மெயினா இவங்க அந்த ஐலாண்டுக்கு போக போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 கம்பெனிஸ் தான் மெயினா இந்த டைனோசரை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ற கம்பெனிஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இன்ஜின் பயோன்ற ஒரு கம்பெனி, மேண்டா கார்ப் அப்படின்ற ஒரு கம்பெனி, அப்புறம் மெட்டல் குளோப் அப்படின்ற ஒரு கம்பெனி. சோ இந்த 3 கம்பெனிஸ் தான் மெயினா காமிச்சிருப்பாங்க. சோ இதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு கம்பெனி தான் அந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மூவில டைனோசர் எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பாங்களே, அந்த ஒரு இடம் தான் அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐலாண்டுன்றது இப்போ வரைக்கும் தெரியுது. சோ அந்த ஐலாண்ட்ல நம்மளால வந்து பாத்தீங்கன்னா டெட்டனோசோரஸ் அப்படின்ற அந்த டைனோசரை பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம குட்ஜல்கோசோரஸ் அப்படின்ற அந்த ஒரு டைனோசருமே பார்க்க முடியும். சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹைபிரிட் டைனோசர் மாதிரி தான் தெரியுது. அப்ப நம்ம அந்த மியூசியம் பார்க்கும்போது அங்க டிஃபரெண்ட் சைசஸ் ஆஃப் ஸ்கெலிட்டன்ஸ் ஆஃப் டைனோசர்ஸ் உங்களால பார்க்க முடியும். அதுல நீங்க என்ன டைனோசரோட ஸ்கெலிட்டனை கூட பார்க்க முடியும். சோ ஒருவேளை இது வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் ராப்டரோட ஒரு ஸ்கெலிட்டன்ஸா இருக்கலாம். சோ அப்ப இன்னொரு டாபிக்கல் லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீ பிளேன் வந்து லேண்ட் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ அது கண்டிப்பா சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம் இவங்க காமிக்கக்கூடியது. சோ அங்க நம்மளால யூன்கன் கேன்கரட பார்க்க முடியும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டோரை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவரோட ஹெல்ப் மூலியமா தான் இவங்க வந்து அங்க போற மாதிரி இருக்கலாம். அப்ப அவருக்கு பேக் சைடுல உங்களால ஒரு ஜாஸ் மாதிரி ஸ்கெலிட்டனை பார்க்க முடியும். சோ கண்டிப்பா ஜாஸ் அண்ட் டீத் இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது அது வந்து மெகலோடனோட டீத்தா இருக்கலாம். அப்ப நம்ம ஐலாண்டோட ஆரம்பத்துல காமிக்கும் போது நம்மளால ஃபர்ஸ்ட் ஜுராசிக் பார்க் மூவில வந்து பாத்தீங்கன்னா 10,000 வாட்ஸ் அப்படின்னு மாதிரி போட்டிருக்கோம். ஆக்சுவலா சேம் அதே சைன் போர்டு நம்மளால இங்கேயுமே பார்க்க முடியும். அதே டைம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராபோட மென்னையுமே காமிக்கிறாங்க. சோ இவரை இதுக்கு முன்னாடி நீங்க டெட்பூலோட ஒரு வில்லனா ஃபர்ஸ்ட் பார்ட் மூவில பாத்துக்கலாம். சோ அப்ப அவர்கிட்ட இருக்கக்கூடிய கன் வந்து நார்மலான கன் மாதிரி தெரியல, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரான்குலைசர் மாதிரி தான் தெரியுது. சோ அந்த கன்ல வந்து பாத்தீங்கன்னா CT3 அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கு. அது மட்டும் இல்லாம ESXT 8000 அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சோ இது மூலியமா இது ஒரு அட்வான்ஸ் வெப்பன் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த லேபுக்குள்ள போகும்போது உங்களுக்கு அந்த இன்ஜின் அப்படின்னு நம்ம ஒரு கம்பெனி சொல்லியிருப்பேன்ல, அந்த லோகோ மாதிரி தான் ஆக்சுவலா அங்க தெரியுது. சோ இது மூலியமா அவங்க தான் ஆரம்பத்துல இந்த இடத்துல டைனோசர்ஸ் வச்சு அவங்க ஆராய்ச்சி பண்ணிருக்காங்கன்ற மாதிரியும் தெரியுது. அது மட்டும் இல்லாம நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அங்க ஏகப்பட்ட டைனோசரை வந்து அவங்க இன்னுமுமே மியூட்டேட் பண்ணலாம். ஒரு எல்லோ லிக்விட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு கியூப் மாதிரி இருக்கக்கூடிய இதுல வச்ச மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் மூவில ஒரு மஸ்கிட்டோட ஃபாசில் மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்களா, இதை ரெஃபர் பண்ற மாதிரி தான் இருக்கு. சோ இது மூலியமா இந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா டைனோசருமே மியூட்டேட் ஆன டைனோசர் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய டைனோசரையுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்காக வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய முழுமையா வளராத டைனோசர்ஸ்மே அங்க இருக்கு. கென்கேட் அண்ட் பேஷர் இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து ஒரு விஷயத்தை பாக்குற மாதிரி, அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைனோசர் மேல பறந்து போகிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ அந்த பறந்து போற டைனோசரோட இடத்துக்கு போயிட்டு தான் இவங்க ஒரு எக் எடுக்கிற மாதிரி இருக்கு. இது மூலியமா இந்தியானா ஜோன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கும்ல, சோ அந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸையுமே நமக்கு இந்த மூவில கொண்டு வர போறாங்கன்றது தெரியுது. சோ அது மட்டும் இல்லாம நம்மளால அந்த கேவுக்குள்ள மாயன் மித்தாலஜியோட கூக்கூஸ் அப்படின்ற அந்த ஒரு கல்ச்சரை நம்மளால
நம்மளால பார்க்க முடியும். அப்ப நமக்கு லூமஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரு அந்த ஒருக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வந்து அவர் வெளில எடுக்கிற மாதிரி இருக்கு. சேம் இதுவுமே இந்தியானா ஜோன்ஸ்ல ஒரு சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கோல்டன் ஐடியல் எடுத்திருப்பாங்கல்ல, அதுதான் ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம பாக்குறதுக்குமே எக்ஸாக்டா அதே மாதிரி தான் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் அதனோட ஃபேஸ்ல வந்து ஒரு ரக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைனோசர் நம்ம காமிச்சிருப்பாங்க. சேம் அதே மாதிரி ஒரு மான்ஸ்டர்ஸ் டைனோசரையுமே நமக்கு இங்கேயுமே காமிக்கிறாங்க. அண்ட் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு லைட்டரை யூஸ் பண்ணி அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது எப்படியாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. அண்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த காருக்கான கலர் வந்து எல்லோ இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, சேம் அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துலயுமே தெரியுது. அதே டைம் நமக்கு எப்படி வந்து மோசோசாரஸ் ஜுராசிக் வேர்ல்டுல ஒரு ஷார்க்க சாப்பிடுற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்களோ அதே மாதிரி இந்த ட்ரெய்லர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பைனோசோரஸ் வந்து இவங்களை சுத்தி வளைக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஸ்பைனோசோரஸ் கிட்ட இருந்தா வந்து பாத்தீங்கன்னா ஜியோ தப்பிக்கிற மாதிரி நம்ம காமிக்கிறாங்க. சோ அத்தோட இந்த ட்ரெய்லரோட டைட்டில்ல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு காமிச்சதை விட ஒரு டிஃபரெண்டான ஜுராசிக் வேர்ல்ட் டைட்டில் மாதிரி தான் நமக்கு இதை காமிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி முக்கியமான ஒரு சில டீடைல்ஸ் தான் நான் இவங்க வச்சிருக்காங்க. தாண்டி ஏதாவது விஷயங்கள் இருக்கா நோட் பண்ணாம இருந்தேன் அப்படின்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். உங்களை நான் இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். until then bye from Pranav Prime Time.